Branch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். நாளை உலக மகளிர் தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி தனது சமூக வலைதள கணக்குகளை பெண்களிடம் ஒப்படைக்க உள்ளார். மகளிருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக உலக மகளிர் தினத்தன்று தனது சமூக வலைதள கணக்குகளை பெண்களிடம் ஒப்படைக்கப் போவதாக பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே அறிவித்திருந்தார். இந்த நிலையில் நாளை மகளிர் தினத்தையொட்டி தனது சொந்த மாநிலமான குஜராத்தில் உள்ள நௌசாரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் தனது சமூக வலைதள கணக்கை பெண்களிடம் ஒப்படைக்க உள்ளார். இந்த நிகழ்ச்சியின் போது பிரதமரின் பாதுகாப்பு பணியில் முழுக்க பெண்கள் ஈடுபட உள்ளது குறிப்பிடத்தக்கது. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக 7 மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தென் மாநிலங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் அண்மையில் நடத்தப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட அனைத்து அம்சங்களும் விரிவாக அந்த கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையால் பாதிக்கப்படும் அனைத்து மாநில பிரதிநிதிகளின் கூட்டுக்குழு அமைத்து அவை சார்ந்த பிரச்சினைகளை முன்னெடுத்து செல்வது எனவும் கூட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பால் நமது கூட்டு நன்மைக்காக நமது மக்களின் பாதுகாவலர்களாக ஒன்றிணைய வேண்டும் என முதலமைச்சர் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளதாக தமிழக அரசின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வரும் 27ஆம் தேதி நடைபெறும் கூட்டுக்குழு கூட்டத்தில் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலங்கானா, மேற்கு வங்கம் ஆகிய மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்கவும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தாவேகா சார்பில் சென்னையில் இன்று இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, குல்லாவுடன் நடிகர் விஜய் பங்கேற்றுள்ளார். சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தாவேகா நிர்வாகிகள் உள்ளிட்ட 3000 பேர் பங்கேற்றனர். மாவட்டத்திற்கு தாவேகாவை சேர்ந்த 5 இஸ்லாமிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னை கடற்கரை முதல் எழும்பூர் வரை 4வது ரயில் பாதை அமைக்கும் பணி நடைபெறுவதால் வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 5:10 மணி முதல் மாலை 4:10 மணி வரை அந்த வழியாக கடக்கும் புறநகர் ரயில் சேவை முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. எனவே பயணிகள் மாற்று ஏற்பாடு செய்து கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான ஆயத்த பணிகள் முடிந்துவிட்டதாகவும் அணை கட்டு பணிகள் விரைவில் தொடங்கும் எனவும் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்திருப்பது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்திற்கு தேவையான காவிரி நீரை உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் கர்நாடக அரசு தரமறுக்கிறது. இந்த நிலையில் மத்திய அரசு அனுமதி வழங்காத நிலையில் மேகதாதுவில் காவிரியின் குறுக்கே அணை கட்டும் பணியில் கர்நாடக அரசு ஈடுபட்டுள்ளது. இது தமிழக மக்களை அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது. வரும் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் அதிமுக வலிமையான கூட்டணி அமைத்து போட்டியிடும் என்றும் திமுகவை வீழ்த்துவதே ஒரே லட்சியம் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் தெரிவித்துள்ளார். EPSஐ முதலமைச்சராக ஏற்கும் எந்த கட்சியுடனும் அதிமுக கூட்டணி அமைக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி அமைய வாய்ப்புள்ளதாக மீண்டும் பேசப்பட்டு வரும் நிலையில் RP உதயகுமாரின் இந்த கருத்து பேசு பொருளாகியுள்ளது.
விருதுநகரில் சால்வை போர்த்த வந்த நிர்வாகியை அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பாய்ந்து பளார் என அடித்த சம்பவம் சர்ச்சையாக வெடித்துள்ளது. அது குறித்து அவர் விளக்கம் அளித்துள்ளார். அதில் அதிமுகவை காட்டிக் கொடுத்த மாபா பாண்டியராஜனுக்கு பொன்னாடை போர்த்தினால் அதை தன்னால் எப்படி ஏற்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் கட்சியில் தான் ஒரு குறுநில மன்னர் என்றும் தனக்கு அதிமுகவில் வரலாறு இருக்கிறது என்றும் மாபா பாண்டியராஜனுக்கு என்ன வரலாறு இருக்கிறது என்றும் அவர் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் மாபா பாண்டியராஜனை தொலைத்து கட்டிவிடுவேன் என்றும் அவர் பேசியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திரைப்படத்தில் தனது யதார்த்த நடிப்பை வெளிப்படுத்தி அசத்தி வரும் நடிகர் விஜய் சேதுபதி தற்போது தற்காப்பு கலையை கற்று வருகிறார். புதுச்சேரியில் அவர் தற்காப்பு பயிற்சியை கற்று வரும் நிலையில் அது தொடர்பான வீடியோ ஒன்றை வெளியாகியுள்ளது. சினிமாவில் வரும் சண்டை காட்சிகள் ரியலாக இருக்க இந்த பயிற்சியை அவர் எடுத்து வருகிறாரா என நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். வரும் 11ஆம் தேதி தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வரும் 10ஆம் தேதி கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் 11ஆம் தேதி கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்ட மசோதாக்களில் 2 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். ஊரக உள்ளாட்சிகளுக்கான தனி அதிகாரிகளை நியமிக்கவும், கனிம வளம் கொண்ட நிலங்களுக்கு வரி விதிக்கவும் நிறைவேற்றப்பட்ட 2 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். ஊரக வளர்ச்சி அமைப்புகளை நிர்வகிக்க தனி அதிகாரிகளை தமிழக அரசு நியமித்துள்ளது. சென்னை நகரில் பயன்படுத்தப்படும் வாடகை வாகனங்களுக்கு விரைவில் QR கோட் வழங்கப்படும் என மாநகர காவல் ஆணையர் தெரிவித்துள்ளார். தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் பயன்படுத்தப்படும் வாடகை வாகனங்களுக்கு QR கோட் வழங்கப்படும் என தெரிவித்தார். இந்த QR கோடை பயன்படுத்தி அந்த வாகனங்களின் உரிமையாளர் மற்றும் அவர்களது விவரங்களை அறிய முடியும் என்றும், இதன் மூலம் அந்த வாகனங்களில் செல்லும் பெண்கள் பாதுகாப்பாக பயணிக்கலாம் என்றும், தேவை ஏற்படும் பட்சத்தில் போலீசாரிடம் புகார் அளிக்க உதவும் என்றும் காவல் ஆணையர் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள தக்கோலம் பகுதியில் இன்று நடைபெற்ற மத்திய தொழிற் பாதுகாப்பு படை பயிற்சி நிறைவு விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டார். அவரை வரவேற்று ஒட்டப்பட்டிருந்த போஸ்டரில் அமித்ஷாவுக்கு பதிலாக திரைப்பட நடிகரும் பிரபல இயக்குனருமான சந்தான பாரதியின் படம் ஒட்டப்பட்டு இருந்ததால் அதை மக்கள் நகைச்சுவையாக பார்த்துவிட்டு சென்றனர். அமித்ஷாவும் சந்தான பாரதியும் ஒரே மாதிரி தோற்றம் உடையதால் இது போன்ற தவறு நடந்ததாகவும், இதே தவறு ஏற்கனவே ஒரு முறை நடைபெற்றதாகவும் நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.